மறுபடியும் உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். புதிதாக வந்திருக்கிற சகோதர சகோதரிகளையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். உறுதியான ஊழியர் என்ற தலைப்பிலே அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய கிருபையினாலே கடந்த 6 வாரங்கள் அவர் எவ்விதமாக சந்திக்கப்பட்டார், சந்திக்கப்படுவதற்கு முன்பாக எவ்விதமாக இருந்தார் என்பதை படித்துக் கொண்டு வருகிறோம். சந்திப்பதற்கு முன்பாக சவுலை தேவன் எவ்விதமாக ஆயத்தப்படுத்தினார் என்று படித்தோம். அடுத்தது எவ்விதமாக சந்தித்தார், சந்திப்பின் அனுபவம், சந்திப்பின் போது நடந்தது என்ன, அதெல்லாம் படித்தோம். சந்திக்கும் போது என்ன நடந்தது? தேவன் அனுமதித்தார். அடுத்தது அசாதாரணமாக சந்தித்தார். அவரை வழியிலே தடுத்தார், தனிப்பட்ட விதத்திலே பேசினார், தன்னையே வெளிப்படுத்தினார், தெளிவாக வழி நடத்தினார். சரி, இதை படிக்கும்போது ஒரு சில சந்தேகங்கள் ஒரு சிலர் போன்ல கேட்டீங்க. என்ன சந்தேகம்னா, அனனியா, இந்த அனனியா ஒரு சாதாரண விசுவாசியா ஊழியக்காரரா? இந்த அனனியா சவுலுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆளா சொல்லிலாம் கேள்விகள் ஒரு சிலர் கேட்டாங்க. இந்த அனனியாவை குறித்து ஒரு சில காரியங்களை பார்த்து விட்டு நம்ம உள்ள போலான்னு சொல்லி யோசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 22வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 22:12. அப்பொழுது வேத பிரமாணத்தின்படியே பக்தி உள்ளவனும் அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்றவனும் ஆகிய அனனியா என்னும் ஒருவன். இந்த அறிமுகத்தை அப்படியே கொஞ்சம் பாருங்களேன். வேத பிரமாணத்தின்படி பக்தி உள்ளவன், அதாவது ஆண்டவருடைய வார்த்தையின்படி தேவன் எதிர்பார்க்கிற விதமாக பக்தி உள்ள ஒரு மனிதன். ஒண்ணு, கடவுளுக்கும் எனக்கு மாத்திரம் சரியா இருந்தா போதும், மற்றவங்களை பத்தி எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு ஆள் இல்ல. அங்கே குடியிருக்கிற சகல யூதராலும் நல்லவன் என்று சாட்சி பெற்ற அனனியா. அப்போ ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக சாட்சி உள்ளவனாக வாழ்ந்தவன். இரண்டாவது, சக மக்கள் மத்தியில சாட்சியாக வாழ்ந்தவன். இவர் யாருன்னா ஒரு யூதன். இதை நம்ம மறந்துடக்கூடாது. ஒரு டிவோட்டட் ஜூ. ஒருவேளை அந்த மோசேயுடைய நியாய பிரமாணத்தின்படி வாழக்கூடிய, ஆனால் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியான ஒரு யூதன். யார் இவர்? இவர் இந்த அனனியா. இவர் ஒரு சாதாரணமான விசுவாசி. ஆமா, இவர் ஒரு சாதாரணமான விசுவாசி. ஒரு காரியத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு சிலரை ஊழியக்காரர்கள் என்று, ஒரு சிலரை பெரிய ஊழியக்காரர்கள் என்று, இவர் சாதாரண ஊழியக்காரர் என்று நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம். ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, இவர் பயங்கர பெரிய வல்லமையுள்ள ஊழியர், இவங்கெல்லாம் சாதாரணமான ஊழியர் அல்லது சாதாரணமான மிஷனரிகள், சாதாரணமான போதகர்கள் சொல்லி இருக்கோம். ஆனா வேதாகமும் அவ்விதமாக பிரிக்கவில்லை. நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, கடவுளுடைய ராஜ்யத்திலே, கடவுளுடைய திட்டத்திலே சாதாரணமான விசுவாசி, சூப்பர் விசுவாசி அல்லது பயங்கர பவர்ஃபுல் ஊழியக்காரர், சாதாரணமான ஊழியக்காரர், இவர் சாதாரண மிஷனரி அல்லது சாதாரணமான இந்த இயக்கத்துல உள்ள ஊழியர்னு சொல்லி யாருமே கிடையாது. ஆண்டவருடைய பார்வையிலே எல்லாருமே சரிசமமானவர்கள். ஆகவே ஆண்டவர் யாரை பயன்படுத்துகிறார்னா, அவருடைய கரத்திலே அவைலபிளாக இருக்கக்கூடிய மக்கள், ஆயத்தமாக இருந்து எப்போ வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்துவதற்கு தன்னை விட்டுக் கொடுக்கக்கூடிய மக்களை தேவன் பயன்படுத்துகிறார். இந்த இடத்துல ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்கு அனனியா ஆயத்தமாக இருந்தார். ஆகவே அனனியாவோடு கர்த்தர் பேசுகிறார். அது மாத்திரம் இல்ல, அனனியாவுடைய லைஃப் நீங்க அப்படியே படிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பவுலை பற்றி படிக்கிறபடியினால அனனியாவை குறித்து அதிகமாக படிக்கவில்லை. போய் சவுலை சந்தித்து விட்டு என்ன சொல்றாருன்னா, அந்த 13ஆம் வசனத்துல சகோதரனாகிய சவுலைன்னு சொல்லி சொல்றார். ஒருவேளை புதிதாக அன்றைக்குதான் விசுவாசத்துக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு மனிதன், கிறிஸ்தவர்களை கொலை செய்த ஒரு மனிதன். ஆனால் இந்த புதிய விசுவாசியை எந்த அளவுக்கு அன்போடு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனனியா இல்லையா? அதனாலதான் ஆண்டவர் அனனியாவை ஒருவேளை சவுலுக்கு அனுப்புனாரான்னு சொல்லி தெரியல. இன்னைக்கு நம்ம லைஃப்ல அனனியா வாழ்க்கையில இருந்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ள வேண்டும். இது சாதாரணமான விசுவாசியா சூப்பர் விசுவாசியான்றதெல்லாம் முக்கியம் இல்ல. ஆண்டவர் சொல்வதை கேட்பதற்கு, ஆண்டவருக்கு கீழ்ப்படிவதற்கு, ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை செய்வதற்கு நானும் நீங்களும் ஆயத்தமா இருக்கிறோமா இல்லையான்றதான் கேள்வி. போய் என்ன செய்யறாருன்னா, கண் பார்வையை இழந்த சவுல் மேல கைய வச்சு பக்கத்துல நின்னு சகோதரனேன்னு சொல்லி கூப்பிடுறாரு. இது அவருடைய இருதயத்துக்கு எந்த அளவுக்கு சந்தோஷத்தை கொடுத்திருக்கோம் இல்லையா? புதிதாக பரிசேயனாக இருந்து கிறிஸ்தவத்திற்கு, கிறிஸ்தவ சபைக்கு எதிராக செயல்பட்ட ஒரு மனிதனை
ஒரு சீஷன் தேடி வந்து கைய வச்சு சகோதரனே பிரதர்ன்னு சொல்லி கூப்பிடும் போது அது எந்த அளவுக்கு சவுலை பாதிச்சிருக்கும் இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்னைக்கு நம்ம மத்தியில இப்படி ஒரு அன்பு இருக்குதான்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். அதுவும் அதே மாதிரி அனனியா வாழ்க்கையில நம்ம ஏற்கனவே படிச்ச மாதிரி அனனியா தன்னுடைய பயங்களை ஆண்டவர்கிட்ட கேட்கிறார். ஆண்டவரே, இந்த மனுஷன் தமஸ்குவிலே உள்ள கிறிஸ்தவர்களை கொலை செய்யும்படியாக வந்திருக்கிறான், அவனை போய் பார்க்க சொல்றீங்களேன்னு சொல்லி சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா, அவன் எனக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம், அவன் மூலமாக புறஜாதிகளுக்கு, ராஜாக்களுக்கு, யூதர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட போகிறதுன்னு சொல்லி சொன்ன உடனே அப்படியே நம்பி தன்னுடைய பயங்கள் எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துவிட்டு ஆண்டவருடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு ஆயத்தமாக இருந்தார். இன்னைக்கு நம்ம லைஃப்ல எத்தனை முறை ஆண்டவருடைய சித்தத்தை செய்யறதுக்கு பயப்படுறோம் இல்லையா? நம்முடைய கேள்விகளுக்கு பதில் கிடைக்காததால இது ஆண்டவருடைய வழி நடத்துதலா, ஆண்டவர் வழி நடத்தின பாதையில நான் போவேனானா, ஒருவேளை என்னுடைய லைஃபுக்கு ஆபத்து, ரிஸ்க் வருமானு சொல்லி நம்ம யோசிக்கிறோம்ல. அதற்கு எல்லாமே இந்த மனிதன் பயப்படவில்லை. இவர் ஒரு நம்முடைய பார்வையில ஒரு சாதாரணமான விசுவாசியா இருக்கலாம். நீங்க படிச்சு பாருங்க. போய் அனனியா சவுலிடத்திலே சென்று அவருக்காக ஜெபிக்கிறார். விளைவு என்ன தெரியுமா? சவுலுடைய பார்வை மறுபடி வந்து விட்டது. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். இன்னைக்கு நம்ம என்ன யோசிக்கிறோம்? இவர் பெரிய அற்புத சுகமளிக்கிற ஊழியர். ஏன்னா அந்த கூட்டங்கள்ல பார்வை இல்லாதவர்கள் பார்வை அடைகிறார்கள். இவங்கெல்லாம் சாதாரணமான விசுவாசிகள், இவங்களுக்கெல்லாம் வல்லமை இல்லைன்னு சொல்லி சொல்றோம்ல. ஆனால் இந்த இடத்துல உன்னதமாக உருவாக்கப்பட்ட அப்போஸ்தலனாகிய சவுலை சந்தித்த இந்த அனனியா அவர் ஜெபிக்கிறார். போய் ஜெபித்த உடனே சவுல் 3 நாள் இழந்து போன கண் பார்வையை மறுபடியும் திரும்ப பெற்றுக் கொள்கிறார். அது மாத்திரம் இல்ல, நிறைய காரியங்கள் இருக்கு. அந்த பகுதியை நீங்க நேரம் எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. பரிசுத்த ஆவியானவருடைய நிறைவை சவுல் பெற்றுக்கொள்ளும்படியாக அனனியா ஜெபிக்கிறார். ஜெபித்த உடனே அங்கே பரிசுத்த ஆவியானவராலே அவர் நிரப்பப்பட்டார். இது முழு பகுதியும் கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்துல முக்கியமானது என்னன்னா ஃபேம் கிடையாது. ஃபேம்னா நம்முடைய புகழ்ச்சி, நம்ம மற்றவங்களுக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ஆளா நம்மளை காட்டுறோன்றது முக்கியம் இல்ல. எந்த அளவுக்கு உண்மையாக நானும் நீங்களும் செயல்படுகிறோம் என்பதை தேவன் பார்க்கிறார். இவர் ஒரு சாதாரணமான விசுவாசியாக இருந்தாலும் தேவனால் அசாதாரணமாக பயன்படுத்தப்பட்டார். அசாதாரணமான காரியங்களை செய்த அப்போஸ்தலனாகிய பவுலை உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட ஒரு மனிதனை சாதாரணமாக தேவன் பயன்படுத்தினார். சவுலுடைய வாழ்க்கையில் அசாதாரணமான காரியங்கள் நடந்தது, உண்மைதான். வானத்திலிருந்து ஒளி வந்தது, அந்த குதிரையிலிருந்து கீழே விழுந்து விட்டார், வானத்திலிருந்து அசரீரி மாதிரி சத்தம், ஆண்டவருடைய சத்தத்தெல்லாம் கேட்கிறார். ஆனா இந்த இடத்துல அனனியா காமா அமைதியா போய் அந்த அரைக்கதவை தட்டி உள்ள போய் சவுலை பார்த்து, சவுலே, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படும்படிக்கும் கர்த்தர் என்னை அனுப்பினான்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு அமைதியாக தன்னுடைய பணியை முடிச்சுட்டு வர்றார். சவுலை குறித்து அதிகமாக பேசக்கூடிய மக்கள் அனனியாவை குறித்து அதிகமா என்ன செய்ய மாட்டாங்க, பேச மாட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையிலே விலையேற பெற்றவன். ஆகவே அருமையான தேவனுடைய மக்களே, ஒரு காரியத்தை நம்ம மறந்து போய்விடக்கூடாது. மனிதருடைய பார்வையிலே அசாதாரணமானவர்களாக நம்மை காட்ட விரும்புகிறோமா, அல்லது ஆண்டவருடைய பார்வையிலே உண்மை உள்ளவர்களாக அவர் என்ன சொன்னாலும் எப்பொழுது சொன்னாலும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாவிட்டாலும் அவர் சொல்லுகிறார் அதற்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கிறோமா என்றது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்து இன்னும் ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம். என்ன காரியம்னா, தேவன் அனனியாவை வழி நடத்துகிறார், அதே போல சவுலையும் வழி நடத்துகிறார் சொல்லி படிச்சோம். அப்போ ஆண்டவருடைய ஊழியக்காரன்லாம் சொல்ல முடியாது. அனனியா ஒரு விசுவாசி, அவ்வளவுதான் நம்முடைய பார்வையில. அந்த தேவனுடைய மனிதனோடு கர்த்தர் பேசுவதற்கும் புதிதாக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட சவுலோடு பேசுவதற்கும் முரண்பாடு இல்லைன்றத படிச்சோம். இதை நீங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கிறீங்க. இன்றைக்கு தீர்க்க தரிசனம் என்ற பெயர்ல நம்முடைய வாழ்க்கையை குறித்து மற்ற மக்கள் சொல்வதற்கு, அதை நாடி செல்வதற்கு நம்ம அழைக்கப்படல. தேவன் நம்மோடு நேரடியாக பேச வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அனனியாவுடைய வாழ்க்கையை குறித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதாவது அனனியாவை வழி நடத்தின அதே பரிசுத்த ஆவியானவர் சவுலிடத்திலையும் தெளிவாக பேசுகிறார். அப்போ இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து கொள்வதற்கு எந்த மனிதரையாவது தேடி போக வேண்டுமானா நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஆண்டவர்
நம்மோடு நேரடியாக பேச வேண்டும் சொல்லி விரும்புகிறார். இந்த இடத்துல இன்றைக்கு தீர்க்க தரிசனம்ன்ற பெயர்ல மற்றவர்கள் சொல்லக்கூடிய காரியங்களை முக்கியப்படுத்தி அதன் அடிப்படையில காரியங்களை தீர்மானிக்காதபடிக்கு கவனமாக நம்ம இருக்கலாம். ஒரு சம்பவத்தை உங்க மத்தியில சொல்லணும்னு சொல்லி நான் யோசிக்கிறேன். மதுரையில நடந்த ஒரு சம்பவம். மதுரையில ஒரு பெண் ஒரு திருச்சபையை நடத்தி கொண்டு வந்தாள். அது ஒரு இண்டிபெண்டன்ட் சர்ச். அந்த சர்ச்ல என்ன சொல்லுவாங்கன்னா தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. ஒருவேளை கர்த்தர் தங்களுடைய வாழ்க்கையை குறித்து என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை எதிர்பார்த்து அநேகர் அந்த சர்ச்சுக்கு போவது அவருடைய பழக்கம். அவ்விதமாக ஒரு சகோதரர் அந்த சர்ச்சுக்கு போயிருக்கும் போது தீர்க்க தரிசன சொல்லக்கூடிய வேலையில என்ன நடந்துச்சுன்னா, இந்த சபையிலே ஒரு சகோதரர் தனிமையா இருப்பது நல்லதல்லன்னு சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. அது என்ன ஆச்சரியம்னா, அது ஒரு சின்ன திருச்சபை. அந்த சபையில வரக்கூடிய மெஜாரிட்டி மேரிட். அதுல யாரெல்லாம் திருமணம் ஆகாதவர்கள்ன்றது நல்லாக தெரியும். உடனே இந்த சகோதரர் முடிந்த பின்பு அந்த சபையை நடத்தின அந்த பெண்மணி கிட்ட போய் கர்த்தர் யாரை குறித்து சொல்றாரம்மான்னு சொல்லி கேட்டாங்க. கேட்ட உடனே அந்த அம்மா சொன்னாங்க, பிரதர், கர்த்தர் உங்களை தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு சொல்லி கேட்டாங்க. என்னுடைய மகளை திருமணம் பண்ண சொல்லி கர்த்தர் உங்களை வழி நடத்துகிறார்னு சொல்லி அந்த அம்மா சொன்னாங்க. உடனே அந்த சகோதரர் சிரிச்சுக்கிட்டே என்ன தெரியுமா சொன்னார், அப்படியாமா, கர்த்தர் வழி நடத்துகிறாரா? நான் ஒண்ணு செய்யறேன், ஊருக்கு போய் என்னுடைய மனைவியையும் என்னுடைய குழந்தையையும் கிணற்றிலே தள்ளிவிட்டு வரவான்னு சொல்லி கேட்டாராம். இன்றைக்கு உள்ள தீர்க்க தரிசனங்கள் இவ்விதமாக தான் இருக்குது. ஆகவே நானும் நீங்களும் கவனமாக இருக்க வேண்டியது மிக மிக முக்கியம். அனனியாவை தேவன் வழி நடத்தினார், சவுலையும் தேவன் தெளிவாக வழி நடத்தினார். ஆகவே ஒரு சாதாரண மனிதன் மூலமாக ஒரு தனி மனிதனை உருவாக்குவதற்கு, எதிர்கால திருச்சபையின் தூணாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனை உருவாக்குவதற்கு அனனியாவை தேவன் பயன்படுத்தினார். சரி, சந்திப்பின் ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம். சந்திப்பின் ஆசீர்வாதம் சொல்லி சொல்லும் போது, சந்திப்பிற்கு பின் முதலாவது சவுல் தன்னை உணர்ந்தார் என்று சென்ற வாரம் பார்த்தோம். அடுத்து என்ன நடக்குது? சவுல் தன்னை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்தார். 9வது அதிகாரம் 6வது 11வது வசனங்களை வாசிங்க. 9வது அதிகாரம் 6வது 11வது வசனங்களை வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பெயருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த இடத்துல 2 காரியங்களை நல்லா கவனிங்களேன். முதல்ல என்ன சொல்றாருன்னா, முதலாவது சவுல் பண்ணின ஜெபம் இதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கு. என்ன ஜெபிக்கிறார் சவுல்? சவுலுடைய முதல் ஜெபம் என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். முதலாவது தன்னை உணர்ந்து கொண்ட சவுல் என்ன உணர்ந்து கொண்டார்? நான் பாவி, என்னுடைய நீதி எல்லாம் ஆண்டவருடைய பார்வையிலே அழுக்கான கந்தை என்று உணர்ந்து தன்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர்கிட்ட அறிக்கையிடுகிறார். நான் பாவி என்பதை உணரக்கூடியதுதான் மனம் திரும்புதலுடைய முதல் படி, ரட்சிப்புடைய முதல் படி. அதோடு நின்று போவதில்லை. 2வது என்ன செய்யறாருன்னா, அவர் தேவனை நம்பி, இயேசு கிறிஸ்துவை நம்பி தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக அர்ப்பணிக்கிறார். அதுல அந்த ஜெபம் எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன். இதான் அவருடைய முதல் ஜெபம். என்ன ஜெபம்? ஆண்டவரே, இதுவரை என்னுடைய சொந்த விருப்பப்படியே நான் வாழ்ந்து விட்டேன். இதுவரைக்கும் என்னுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதிலேயே என்னுடைய வாழ்க்கையை நான் கழித்து விட்டேன். ஆண்டவரே, இன்றைக்கு நான் என்ன செய்யறேன்னா, என்னை முழுவதுமாக உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன். நீர் என்ன சொல்லுகிறீரோ அதை செய்வதற்கு, உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்லி பவுல் தன்னுடைய வாழ்க்கையை பூரணமாக தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறார். எவ்வளவு அருமையான ஒரு சாட்சி இல்லையா? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இடத்துல பவுலுடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறோம். மனம் திரும்புதல் சொல்லி சொல்லும் போது என்ன தெரியுமா அர்த்தம்? முழுவதுமாக பாவத்துக்கு நேராக சென்று கொண்டிருந்த நான், தேவனுக்கு எதிராக சென்று கொண்டிருந்த நான், அதை விட்டு முழுவதுமாக திரும்பி தேவனுக்கு நேராக செல்வது. ஒரு முழுவதுமான திருப்பம், ஒரு யூ டர்ன், அபிதமான ஒரு டர்ன் இந்த சவுலுடைய வாழ்க்கையில வருகிறது. முழுமையான அர்ப்பணம்.
அதாவது தன்னை முழுவதுமாக ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து விட்டார். தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்ணிட்டார். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து தன்னுடைய வாழ்க்கையின் இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விட்டார். அப்போ அவர் என்னுடைய இரட்சகர் மாத்திரமல்ல, அவர் என்னுடைய ஆண்டவர். இரட்சகர்னு சொல்லும் போது நான் பாவி என்பதை உணர்ந்து அவரிடத்துல என்னுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் அறிக்கையிடுகிறேன், முதல் படி. இரண்டாவது, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தவர், எனக்காக உயிர்த்தெழுந்தவர், அவரே இரட்சகர் என்று நம்பி அவரை ஏற்றுக்கொள்வது. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயில் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன், என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்த தேவன் எப்படி தெரியுமா அழைத்தார்? நல்லவன் என்பதாலே அல்ல, அல்லது நான் மெத்த படித்தவன் என்பதாலே அல்ல, அல்லது நான் ரொம்ப பக்தி உள்ளவன் என்பதாலே அல்ல, மிகவும் வைராக்கியம் உள்ளவன் என்பதாலே அல்ல. கிருபையினாலே என்னை அழைத்தார், கிருபையினாலே அழைத்தார். அதாவது தன்னை சார்ந்து கொள்வதை விட தேவனை சார்ந்து கொண்ட சவுல். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இவ்விதமான ஒரு முழுவதுமான அர்ப்பணிப்பு நம்ம லைஃப்ல வந்திருக்கா? ரட்சிக்கப்பட்டோம் நம்ம சொல்றோம், தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி சொல்றோம். ஆனால் சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, எல்லாவற்றையும் தேவனுடைய கரத்துல கொடுத்து விட்டார். இன்னைக்கு அவர் நம்முடைய வாழ்க்கையின் ஆண்டவராக இருக்கிறாரா? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன்னு சொன்ன அந்த சவுல் அடுத்து ஆண்டவர் சொல்லும் போது, அனனியாயிட்டு சொல்லும் போது அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். தனிப்பட்ட விதத்துல தேவனோடு உறவுள்ளவராக ஜெபிக்க ஆரம்பிக்கிறான். இன்னைக்கு நம்ம லைஃப்ல இன்னைக்கு ராத்திரி வாழ்க்கையின் எல்லா பகுதிகளையும் ஆண்டவருக்கு கொடுத்துருப்போமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்னைக்கு ராத்திரி அல்லது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த நாள்ல இருந்து, ஆண்டவரே என்னுடைய சித்தம் அல்ல உம்முடைய சித்தம் எதுவோ அதை செய்வதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி நம்மை முழுவதுமாக அர்ப்பணித்திருக்கிறோம். அப்படி அர்ப்பணித்த ஒரு மனிதனை எடுத்து அவருடைய வாழ்க்கையின் தோல்விகள், வீழ்ச்சிகள், வேதனைகள், அது மாத்திரமல்ல ஏற்கனவே உள்ள படிப்பு, அவருக்குள்ளே இருந்த வைராக்கியம், அவருடைய வாலிபம், அவருடைய அறிவு, அவருடைய அனுபவம், அவருடைய வேத அறிவு எல்லாவற்றையும் எடுத்து தேவன் அனைவருக்கு ஆசீர்வாதமாக மாற்றினாரே. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நம்ம அவருடைய கரத்துல கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அதற்கு கீழ்ப்படிவது. அனனியா அப்படிதான் இருந்தார். ஆகவே அனனியாவை தேவன் பயன்படுத்தினார். சவுலை இந்த அளவுக்கு பயன்படுத்துவதற்கு காரணம் சவுல் தன்னை அர்ப்பணித்தார். மூன்றாவது, சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். 9வது அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. 9:8. சவுல் தரையிலிருந்து எழுந்து தன் கண்களை திறந்தபோது ஒருவரையும் காணவில்லை. அப்பொழுது கைலாசு கொடுத்து அவனை தமஸ்குவுக்கு கூட்டிக் கொண்டு போனார்கள். இந்த வசனங்கள் என்ன சொல்லுகிறது? ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கேன்னு சொல்லி சவுல் ஜெபித்தார். ஜெபித்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னாரு? சவுலே எழும்பி தமஸ்குவுக்குள்ள போ. எதற்காக தமஸ்குவுக்கு வந்தார் சவுல்? கிறிஸ்தவர்களை கொலை செய்வதற்காக, அவர்களை அரெஸ்ட் பண்ணி எருசலேமுக்கு கொண்டு போய் ஜெயில போடுறதுக்காக வந்தார். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? எழும்பி அங்க போப்பான்ற. ஆண்டவரே எதுக்கு போக சொல்றீங்க? ஏன் போக சொல்றீங்க? அடுத்து என்ன நடக்கும்? எனக்கு கண் பார்வை வருமா வராதா? அதெல்லாம் ஒண்ணுமே கேட்கல, போட்டிருக்கல. நம்ம திருப்பி அந்த வசனத்தை நல்லா கவனிங்களேன். அவன் தமஸ்குவுக்குள்ளே போனான். தமஸ்குவுக்குள்ளே போனான். ஒன் ஸ்டெப் அட் அ டைம். தேவன் ஒரே ஒரு படியை வெளிப்படுத்துகிறார். அந்த படிக்கு அப்படியே சவுல் கீழ்ப்படிஞ்சிட்டார். ஆண்டவர் சொல்லுகிறார் என்பதை கேட்டு அப்படியே உடனடியாக கீழ்ப்படிந்து விட்டு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் சவுலுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, எப்பொழுது சொல்லுகிறாரோ அப்பொழுது அப்படியே கீழ்ப்படியக்கூடிய ஒரு வாழ்க்கைக்கு தன்னை அர்ப்பணித்தார் சவுல். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அவ்விதமான கீழ்ப்படிதல் உண்டான்றதை நம்ம கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். ஒருவேளை இந்த பகுதியை படிக்கும் போது மக்கள் சொல்லக்கூடிய ஒரு காரியம், சவுல் கீழ்ப்படிந்தான்றதை எப்படி நம்ம சொல்ல முடியும்? சவுல் ஞானஸ்நானம் எடுத்தார் ஆகவே கீழ்ப்படிந்தார் சொல்லக்கூடிய மக்கள் உண்டு. அல்லது சவுல் ஞானஸ்நானம் எடுத்தபடியினாலதான் அவர் ரட்சிக்கப்பட்டார்னு சொல்லி போதிக்கக்கூடிய மக்கள் உண்டு. இதற்கு அவர்கள் ஆதாரமாக பயன்படுத்தக்கூடிய வசனம் அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16ஆம் வசனம். அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16ஆம் வசனம் வாசிங்க. இப்பொழுது நீ தாமதிக்கிறது என்ன? நீ எழுந்து கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக கழுவப்படு என்றான்.
இந்த வசனத்தை நம்ம படிக்கும் போது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் அல்லது நம்முடைய தமிழ் வேதாகமத்துல படிக்கும் போது என்ன இருக்குன்னா, நீ எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் நீங்க கழுவப்படுன்னு இருக்கு. அப்ப என்ன இதை வச்சு என்ன யோசிக்கிறாங்க மக்கள்? ஞானஸ்நானம் எடுப்போமானால் நாம் ரட்சிக்கப்பட்டோம் சொல்லி யோசிக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க. ஒரு காரியத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருவேளை ஞானஸ்நானத்தை குறித்து நம்ம பேச ஆரம்பிப்போமானா அது ஒரு பெரிய ஒரு சித்தாந்தம் அல்லது ஒரு பெரிய சத்தியம், அது ஒரு பெரிய போதனை. இங்க இந்த ஐக்கியத்துல கலந்து கொள்ளக்கூடிய சகோதர சகோதரிகள்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பின்னணியத்துல இருந்து வந்திருக்கும். ஒருவேளை ரோமன் கேத்தலிக் சர்ச் பேக்ரவுண்ட்ல இருந்து இருக்கலாம், அல்லது சிஎஸ்ஐ, டிஎல்சி, மெத்தடிஸ்ட் திருச்சபை, இப்படிப்பட்ட திருச்சபை பின்னணியத்துல இருந்து நீங்க இருக்கலாம். அதே போல பாப்டிஸ்ட் அல்லது பிரதரன் அசம்பிளி, மற்ற பெந்தேகோஸ்தே சபைகள், மற்ற சபைகள்ல இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ்ல இருந்து நீங்க பங்கு பெறலாம். அப்போ இந்த ஞானஸ்நானத்துல எது சரி, அல்லது இந்த சகோதரர் இந்த திருச்சபை பின்னணியத்திலிருந்து வர்றதால ஞானஸ்நானத்தை மட்டுப்படுத்தி பேசுகிறான்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. வசனத்தை இருக்கிற வண்ணமாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப என்ன கேள்வினா, சவுல் ஞானஸ்நானம் எடுத்ததால ரட்சிக்கப்பட்டாரா? அப்படி வேதாகமம் என்ன செய்யல, சொல்லவில்லை. தேவனுக்கு கீழ்ப்படிந்தான்றத இந்த வசனம் கேஜேவியில உள்ள வசனத்தை பொதுவா படிக்கும் போது மற்ற இடங்களையும் சேர்த்து படிக்கணும். ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். ரட்சிக்கப்படுவதற்கு ஞானஸ்நானம் எடுக்க வேண்டுமா? இன்னும் ஒரு சிலர் போதிப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, ஞானஸ்நானத்தையும் சேர்த்து பிரசங்கம் பண்ணுவதுதான் ஃபுல் காஸ்பல், அதுதான் முழுமையான சுவிசேஷம். அல்லது ஞானஸ்நானத்தையும் சேர்த்து நீங்க சுவிசேஷமா சொல்லாட்ட அது முழுமையான சுவிசேஷம் இல்லை என்று வாதிடக்கூடிய மக்கள் கூட இருக்காங்க. இப்ப அந்த ஆர்கியூமெண்ட்டுக்குள்ள அல்லது அந்த வாக்குவாதத்துக்குள்ள நான் வர விரும்பல. வேதாகமும் அப்படி அது அரை சுவிசேஷம் முழு சுவிசேஷம்லாம் சொல்ல, ஒரே ஒரு சுவிசேஷம் தான். என்ன சுவிசேஷம்னா, இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களை எழுந்தார், இயேசு கிறிஸ்துவினிடத்திலே உன்னுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரை இரட்சகராக விசுவாசித்து ஏற்றுக்கொள்வாயானால் உனக்கு ரட்சிப்பு உண்டு. நம்ம செய்யக்கூடிய செயல்களால கிடையாது. ஞானஸ்நானத்தை வைக்க வேண்டிய இடத்துல வைக்கலாம். நீங்க இன்னும் ஒரு சில வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகள் 2வது அதிகாரம் 21 வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் 2:21. அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான். நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் என்ன அர்த்தம்? ஜஸ்ட் போய் வர்ஷிப் பண்றவங்க அர்த்தம் இல்ல. அவரை இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக அவருக்கு அர்ப்பணித்தவர்கள் என்ன செய்வாங்க? ரட்சிக்கப்படுவாங்க. இதே காரியத்தை பவுல் ரோமருக்கு எழுதிய எழுதுறார். ரோமர் 10வது அதிகாரம் 13ஆம் வசனம். ரோமர் 10:13 வாசிங்க. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். வசனம் தெளிவா சொல்லுது, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். இப்ப நம்ம படிக்கும் போது தெளிவா புரிஞ்சுக்கலாம். யூத விசுவாசிகள் மத்தியில பிரச்சனை என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை கர்த்தராக அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்துவை என்ன யோசித்தாங்க? சாதாரண தச்சனாக யோசித்தார்கள், அல்லது சிலுவையிலே அறையப்பட்டு சபிக்கப்பட்டு செத்து போன ஒரு கள்ள தீர்க்கதரிசியாக அவங்க நினைச்சாங்க. ஆனால் கர்த்தருடைய நாமத்தை, அவரை கர்த்தராக அறிந்து தொழுது கொள்ளுகிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கு. அப்போ என்ன பிரதர், அப்போஸ்தலர் 22வது அதிகாரம் 16ஆம் வசனத்துல உன்னுடைய பாவங்கள் நீங்க கழுவப்பட ஞானஸ்நானம் எடுன்னு சொல்லி கொடுத்திருக்கேன்னு சொல்லி நீங்க கேட்கலாம். அப்போ இத படிக்கும் போது அந்த ஒரிஜினல் கிரீக்ல பார்க்கும்போது அந்த வரக்கூடிய வார்த்தை என்னன்னா, பிரசன்ட் பார்ட்டிசிபிளா இல்ல, தற்போதைய பங்களிப்பாக இல்ல. அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தை காலிங் சொல்லி இல்ல, காலிங் இல்ல. அதாவது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டே இருக்கக்கூடியவன் அல்லது ஞானஸ்நானம் பெற்று தொழுது கொள்ளுகிறவன் சொல்லி அர்த்தம் இல்ல. அது என்ன வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா, aorist, AORIST participle. என்ன அர்த்தம்னா, எக்ஸ்பிரஸிங் ஆக்ஷன், அதாவது எஸ்பெஷலி பாஸ்ட் ஆக்ஷன் வித்தவுட் இண்டிகேட்டிங் இட்ஸ் கம்ப்ளீஷன் ஆர் கண்டினியூஷன். அதாவது ஏற்கனவே நடந்து முடிந்த ஒரு காரியத்தின் தொடர்ச்சியை பயன்படுத்தக்கூடிய இலக்கணம் அதுல பயன்படுத்தப்படவில்லை. இதுக்கு பதிலா அது முடிந்த ஒரு காரியத்தை குறிப்பிடுகிறது. அப்ப என்ன அர்த்தம்? இயேசு கிறிஸ்துவை தொழுது கொண்டவன், இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவன்
அதற்கு பின்பு ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி இருக்கு. அப்போ ஞானஸ்நானத்தை முக்கியப்படுத்தி இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை மட்டுப்படுத்துவோமானால் அது தவறு. பைபிள் நிறைய வசனங்கள் இருக்கு. ஏன் அது தவறு நம்ம சொல்றோம்னா, ரட்சிப்பு இலவசமானது. எபேசியர்ல நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். பவுல் எபேசியருக்கு எழுதிய நிருபம் 2வது அதிகாரம் 8வது 9வது வசனங்களை வாசிக்கலாம். எபேசியர் 2:8-9. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. இந்த வசனத்துல பவுல் தெள்ள தெளிவா சொல்றாரு, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அப்படின்னு அர்த்தம், கிருபை என்பது அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதி இல்லாத நமக்கு தேவன் பாராட்டக்கூடிய இரக்கம் கிருபை. நானும் நீங்களும் ரட்சிக்கப்படுவதற்கு, தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. நம்ம இடத்துல எந்த நன்மையுமே கிடையாது. நம்ம ஏற்கனவே படிச்சிட்டோம். நம்முடைய நீதி எல்லாம் தேவனுடைய பார்வையில் அழுக்கான கந்தையா இருக்கிறது. ஆனால் இப்படி தகுதியே இல்லாத என்னை இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். கிருபை எனக்கு நீதிமான் என்ற ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். எனக்கு ரட்சிப்பு என்ற பெரிய ஸ்லாக்கியத்தை கொடுக்கிறார். அது தேவனுடைய ஈவு. ஈவுனா பரிசுன்னு சொல்லி அர்த்தம். ஆங்கிலத்துல கிஃப்ட்ன்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. அப்போ அது தேவனுடைய பங்கு கிருபை. நம்முடைய பங்கு என்ன? அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது மட்டுமே தவிர, நான் இதை செஞ்சனா அதை செஞ்சனா தேவனுடைய பிள்ளையா மாறிடுவேன் நான் சொன்னனா அது தவறு. ஏன்? ரட்சிப்பு கிருபையினாலே கிடைப்பது. நானும் நீங்களும் செய்யக்கூடிய செயல்களின் மூலமாக அது கிடைக்காது. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு அது கிரியையினால் உண்டானதல்ல. இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் அருமையான தேவனுடைய மக்களை. ஒருவேளை ஆண்டவருடைய கிருபையை சார்ந்து கொள்ளாதபடிக்கு என்னுடைய செயல்களை சார்ந்து கொண்டு நான் நீதிமான் சொல்லி நினைச்சிட்டேன்னா நம்ம ரட்சிப்பு இழந்து போவதற்கு வாய்ப்பு உண்டு. ரட்சிக்கப்படாமலேயே வாழ்வதற்கு வாய்ப்பு உண்டு. ஆனா இந்த இடத்துல சவுல் தன்னுடைய உண்மையான நிலைமையை உணர்ந்து, ஆண்டவரே என்னுடைய நீதி எல்லாம் உடைய பார்வையில அழுக்கான கந்தையா இருக்குது, நான் உமக்கு ஊழியம் செய்கிறேன்னு சொல்லி போய்க் கொண்டிருந்த பாதை உமக்கு எதிரான பாதை, என்னுடைய சித்தத்தை நான் செய்து உம்முடைய சித்தத்தை செய்வதாக என்னை ஏமாற்றி கொண்டிருந்தேன். ஆனால் ஆண்டவரே என்னை சந்தித்து விட்டீர் ஐயா, உம்முடைய உள்ளத்தின் குமரலை சொல்லிட்டீங்க. சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் சொல்லிட்டீங்க. ஆண்டவரே இது போதும், நான் சென்று கொண்டிருந்த பாதை தவறானது. நான் என்ன செய்யறேன்? என்னுடைய சித்தத்தை உம்முடைய சித்தத்திற்கு கீழே விட்டு கொடுத்து நீங்க என்ன சொல்றீங்களோ அதை செய்வதற்கு என்னை விட்டு கொடுக்கிறேன்னு சொல்லுகிறார். அதன் அடிப்படையில எழுந்து தமஸ்குவுக்குள்ளே போன்னு சொல்லி சொன்ன உடனே தமஸ்குவுக்குள்ளே போகிறார், அனனியாவை சந்திக்கிறார். டைம்ல இந்த 3 நாட்கள்ல சவுல் தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக தேவனுக்கு அர்ப்பணித்தார். அன்றைக்கு ஆரம்பித்த அந்த பயணம் சவுலுடைய வாழ்க்கையின் கடைசி வரைக்கும் தொடர்கிறது. அருமையான தேவனுடைய மக்களே, நானும் நீங்களும் ரட்சிக்கப்படாதபடிக்கு தேவனுக்கு கீழ்ப்படிய முடியாது. இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே ரட்சிப்பு இலவசமானது. ஞானஸ்நானம் அதற்குரிய அடையாளமே தவிர ஞானஸ்நானம் எடுப்பதின் மூலமாக ஒருவர் ரட்சிக்கப்பட முடியாது. இதை மறந்துடக்கூடாது. நம்மை நாம ஏமாற்றிக் கொள்ளாதபடிக்கு கவனமாக இருக்கலாம். நான் கல்லூரி நாட்கள்ல தமிழ்நாட்டுல பிரபலமாக இருந்த ஒரு கிறிஸ்தவ எழுத்தாளருடைய ஒரு புத்தகத்தை நான் வாசித்தேன். அவர் என்ன எழுதுறாருன்னா, குறிப்பிட்ட ஒரு வகையான ஞானஸ்நானம், முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காதவர்கள் பரலோகத்துக்கு போக மாட்டாங்க. அதுக்கு நிறைய வசனங்களை பைபிள்ல இருந்து அவர் தவறாக குறிப்பிடுகிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, பாரடைஸ் என்பது நியாய தீர்ப்புக்காக அல்லது பரலோகத்துக்குள்ளே செல்வதற்கான ஆத்துமாக்கள் காத்திருக்கக்கூடிய ஒரு இடம், அது பாரடைஸ். அடுத்த இடம் பரலோகம், ஹெவன். அப்போ பரதீசி இடத்துல ஞானஸ்நானம் எடுக்காத ஆத்துமாக்கள் எல்லாம் அங்க இருப்பாங்க. யாரெல்லாம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்கிறாங்களோ, குறிப்பிட்ட ஒரு சில சபைகள்ல எடுக்கிறாங்களோ, அவங்க மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லி அவர் எழுதியிருந்தார். இது எனக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் தவறாக புரிந்தது. ஞானஸ்நானம் எடுப்பது தவறு நான் சொல்ல, ஆனால் ஞானஸ்நானம் எடுப்பதன் மூலமாக ஒரு மனிதன் பரலோகத்திற்கு சொந்தமானவனாக மாற மாட்டான். அது சவுலுடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சவுலே ஞானஸ்நானம் எடுத்தார், சவுலே ஞானஸ்நானம் எடுத்தபடினால தேவனுடைய பிள்ளையாக மாறினார் என்று ஒரு புதிய கொள்கையை நம்ம என்ன செய்யக்கூடாது, உருவாக்கக்கூடாது. இன்னும் உங்களுக்கு இந்த ஞானஸ்நானத்தை பற்றி குழப்பங்கள் இருக்குமானா,
இன்னும் அதுல கேள்விகள் இருக்குமானா என் கையில ஒரு புத்தகம் இருக்கு, கொள்கை குழப்பங்கள் சொல்லி ஒரு புத்தகம் இருக்கு. இது யார் எழுதுனதுன்னா மெத்தடிஸ்ட் திருச்சபையுடைய போதகர், இந்திய அருட்பணி இயக்கத்துடைய ஃபவுண்டர் ரெவரண்ட் டாக்டர் தியோடர் வில்லியம்ஸ் அண்ணா எழுதின ஒரு புத்தகம். இந்த புத்தகத்துல ஒரு சாப்டர் ஃபுல்லா இருக்கு, ஞான ஸ்நானத்தை குறித்த தவறான கருத்துக்களை சரிப்படுத்துதல். ஞான ஸ்நானத்தை குறித்த தவறான கருத்துக்களை சரிப்படுத்துதல். தயவுசெய்து இதை வாங்கி படிச்சு பாருங்க. அதனால உங்களுடைய நம்பிக்கைகளுக்கு எதிராக நான் பேசவில்லை, வசனத்தின் அடிப்படையில நான் என்ன செய்யறேன், காரியங்களை பேசுகிறேன். சவுல் கீழ்ப்படிந்தார். என்ன கீழ்ப்படிந்தார்? கர்த்தர் என்ன சொன்னாரோ உள்ள போக சொன்னார், உள்ள போனார். அனனியாவை சந்தித்தார். ஆண்டவர் என்னெல்லாம் சரி பண்ண சொன்னாரோ எல்லாவற்றையும் சரி பண்ணி தேவனுக்கு முழுவதுமாக கீழ்ப்படிந்தார். தன்னை உணர்ந்தார், தன்னை அர்ப்பணித்தார். மூன்றாவது, தேவனுக்கு முழுவதுமாக சவுல் கீழ்ப்படிந்தார். அடுத்து இவ்வளவு நடந்தவன் என்ன தெரியுமா நடக்குது? சவுலுடைய வாழ்க்கையில தன்னிகரற்ற மாற்றம் பெற்றார். தன்னிகரற்ற மாற்றம், எக்ஸ்ட்ராடினரி சேஞ்ச் யாருடைய வாழ்க்கையில வருது? சவுலுடைய வாழ்க்கையில வருது. சவுல் பின்னாடி எழுதுறாரு இல்லையா, 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். என்ன வசனம்? இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்கு உள்ளே இருந்தால் புதிய படைப்பாயிருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாகிவிட்டன. எப்போ நடக்கும் தெரியுமா? ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை தனிப்பட்ட விதத்துல சந்திக்கும் போது, ஒரு மனிதன் தன்னுடைய பாவங்களை இயேசுவின் இடத்திலே அறிக்கையிட்டு அவரை விசுவாசித்து தன்னுடைய இரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளும் போது அவனுடைய வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றம் வரும். சரி, சவுலுடைய வாழ்க்கையில என்னெல்லாம் மாற்றம் வந்துச்சுன்றத வேகமாக பார்க்க போறோம். தன்னிகரற்ற மாற்றம் பெற்ற சவுல். அப்படி என்ன மாற்றம் வந்துச்சுன்னா, முதலாவது அவருடைய வாழ்க்கையிலே வந்த மாற்றம் தேவனுடனான தனிப்பட்ட உறவு, பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் காட். 9வது அதிகாரம் 6ஆம் வசனமும் 11ஆம் வசனமும் மறுபடியும் வாசிங்க. அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இந்த வசனங்கள் மறுபடியும் நம்ம வாசிக்கிறோம். இந்த வசனங்களை நீங்க கவனிச்சீங்கன்னா, சவுல் இயேசு கிறிஸ்துவோடு பேச ஆரம்பிக்கிறார். உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவை சந்தித்த சவுல் ஜெபிக்கிறார்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அனனியாவுக்கு அடையாளமாக பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தும் போது, தேவன் சொல்லும் போது சொன்ன அடையாளம் என்ன தெரியுமா? அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். இதுவரை இயேசு கிறிஸ்துவோடு தனிப்பட்ட உறவு இல்லாமல் இருந்த சவுல் தமஸ்குவுக்கு செல்கிற வழியில இயேசு கிறிஸ்துவை சந்தித்த உடனே, அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட உடனே ஆண்டவருக்கும் அவருக்கும் இடையில தனிப்பட்ட உறவு ஆரம்பித்து விட்டது. என்ன தனிப்பட்ட உறவு? தேவன் தகப்பனாக மாறிவிட்டார், சவுல் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார். இது நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் இல்லையா? யோவான் 1வது அதிகாரம் 12ஆம் வசனம். யோவான் 1:12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். இந்த இடத்துல யோவான் எழுதும் போது தெளிவா எழுதுறார் இல்லையா? அவருடைய நாமத்தின் மேல். யாருடைய நாமம்? இயேசு கிறிஸ்து என்ற நாமம். நாமம்னா என்ன அர்த்தம்? அவருடைய பெயர். அவருடைய பெயர்னா என்ன அர்த்தம்? பெயர் என்பது, ஆண்டவருடைய நாமங்கள் என்பது ஆண்டவருடைய தன்மையை குறிக்கக்கூடிய வார்த்தை. மறந்துவிடக்கூடாது. நாமம்னா மற்ற மக்கள் சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி கிடையாது. நாமம் என்று சொல்வது அவருடைய பெயர். அவருடைய பெயரின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய். அது என்ன? அவருடைய பெயரின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய். வசனத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மத்தேயு 1வது அதிகாரம் 21ஆம் வசனம் இவ்விதமாக சொல்கிறது, அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இயேசுன்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? God saves.
இயேசு என்பது அவருடைய பெயர். அது அவருடைய தன்மை. என்ன தன்மை தெரியுமா? பாவத்தை மன்னிக்கிறவர், பாவத்திலிருந்து விடுவிக்கிறவர். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களா என்று சொல்லும் போது ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம். இயேசு கிறிஸ்து இரட்சகர் என்பதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்வது. அப்படிதான் அர்த்தம். இயேசு கிறிஸ்து இரட்சகர், பாவத்தை மன்னிக்கிறவர் நான் விசுவாசிக்கிறேன்னா அவரிடத்துல என்னுடைய பாவத்தை அறிக்கையிட வேண்டும் இல்லையா? ஆண்டவரே, நான் பாவி, என்னுடைய பாவத்தை மன்னிக்க உம்மால மட்டும்தான் முடியும், என்னுடைய பாவத்தை கழுவ உம்முடைய ரத்தத்தினாலே மட்டும்தான் முடியும். அப்படியே வரேன் ஆண்டவரே, என்னை மன்னியும் ஐயா, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, நீர் எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தெழுந்தீர், நீர் ஒருவரே பாவத்தை மன்னித்து பாவத்திலிருந்து விடுவிக்கக்கூடிய இரட்சகர் என்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன், எனக்குள்ளே வந்து என்னை மாற்றும் சொல்லி அவரை விசுவாசித்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில நீங்க வாங்க, என்னுடைய உள்ளத்துக்குள்ள வாங்க, என்னை முழுவதுமாக உங்களுடைய கரத்துல கொடுக்கிறேன்னு சொல்லி யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்கள் அவரெல்லாம் யார் தெரியுமா? தேவனுடைய பிள்ளை. தேவனுடைய பிள்ளை யாரா இருந்தாலும் பரவாயில்ல. சவுலுக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை இருக்குமானா, அருமையான தேவனுடைய மக்களே, நமக்கு எவ்வளவு பெரிய நம்பிக்கை உண்டு இல்லையா? அநேகர்கள் யோசிக்கிறோம்ல, இவெல்லாம் ரட்சிக்கப்பட முடியுமா, இவங்கெல்லாம் மாற முடியுமா? சபையை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை கொலை செய்தவன், சீறி பாய்ந்தவன், தொடர்ந்து முன்னேறினவன், ஒரு மிருகத்தை போல செயல்பட்டவன், ஆனால் அவனை இயேசு கிறிஸ்து மாற்றினாரே ஐயா. யாரையும் மாற்றக்கூடிய தேவன். இன்னைக்கு ராத்திரி கேட்க வேண்டிய கேள்வி என்ன தெரியுமா? என்றைக்கு எனக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இடையில தனிப்பட்ட உறவு ஆரம்பித்தது? ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் ஊழியம் செய்ய முடியுமா? ஊழியம் செய்ய முடியும். பிரசங்கம் பண்ண முடியுமா? முடியும். வேதத்தை படிக்க முடியுமா? படிக்க முடியும். ஆனால் நமக்கு தெரியும், நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லைன்னு சொல்லி தெரியும். அப்போ சவுலுடைய வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றம் என்னன்னா, எந்த கிறிஸ்துவை மறுதலித்தாரோ, எந்த கிறிஸ்தவர்களை கொலை செய்ய வேண்டும் என்று யோசித்தாரோ, அதே கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார். அவரோடு பேச ஆரம்பிக்கிறார். இயேசு கிறிஸ்து அழகா கற்றுக் கொடுத்தார் இல்லையா? சீஷர்கள்ட்ட எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி சொல்லும் போது அப்போஸ்தலர் மத்தேயு நற்செய்தி நூல் 6வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல பரமனில் இருக்கிற எங்கள் பிதாவேன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தாரே. என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நம்ம ஏற்றுக்கொள்றோமோ அன்றைக்கு இருந்து அவர் மூலமாக பிதாவின் இடத்துல அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய ஸ்லாக்கியம் நமக்கு கிடைக்கிறது. அப்போ சவுலுக்கும் தேவனுக்கும் இடையில தனிப்பட்ட உறவு ஆரம்பித்து விட்டது. விளைவு என்ன தெரியுமா? சவுல் தேவனோடு பேச ஆரம்பிக்கிறார், ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அருமையான தேவனுடைய மக்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில தனி ஜெபம் உண்டா? தனி ஜெபம் உண்டா? ஒரு வெட்கப்பட வேண்டிய ஒரு காரியத்தை என்னுடைய வாழ்க்கையில் நான் சொல்றேன். நான் என்னுடைய தகப்பனார் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய கிறிஸ்துவை விட்டு விலகி வாழக்கூடிய ஒரு மனிதர். ஆனா என்னுடைய தாயார் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள். எங்களை பக்தியுள்ள பின்னணியத்துல வளர்த்தாங்க. காலையிலேயே வேதத்தை வாசிக்கணும், ஜெபிக்கணும், ஆலய ஆராதனையில பங்கு பெற வேண்டும், இன்னும் ஆலய சண்டே ஸ்கூலா இருந்தாலும் சரி, விபிஎஸ்ஆ இருந்தாலும் சரி, வாலிபர் கூட்டமா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயும் கலந்து கொள்ளணும்னு சொல்லி பயங்கர கண்டிப்புள்ள ஒரு தாய். ஆனால் நான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள. எங்க வீட்டுல ஃபேமிலி பிரேயர் நடக்கும். ராத்திரி எல்லாருமாக சேர்ந்து அம்மா எல்லா பிள்ளைகளையும் அழைத்து பாட்டு பாடி வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசித்து நம்ம ஜெபிப்போம் சொல்லி ஜெபிப்பாங்க. என்ன ஜெபிக்க சொன்னா எனக்கு ஜெபிக்க தெரியாது. வெக்கத்தோடு இந்த காரியத்தை சொல்றேன். பிஎஸ்சி ஃபைனல் இயர் படிக்கிற வரைக்கும் என்னுடைய வாழ்க்கையில அந்த 18 வயது வரைக்கும் நான் ஜெபித்தது இல்லை. காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவோடு எனக்கு தனிப்பட்ட உறவு இல்லை ஐயா. ஆனால் என்றைக்கு இயேசு கிறிஸ்துவை என்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டேனோ, அவருக்கு என்னுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தேன், அன்றைக்கு இருந்து நான் அவரோடு பேச ஆரம்பித்தேன். காரணம் என்ன தெரியுமா? பிதா என்னுடைய தகப்பனாராக மாறிவிட்டார், நான் அவருடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு விட்டேன். இந்த இடத்துல சவுலுடைய வாழ்க்கையில அதுதான் நடக்குது. கிறிஸ்துவை தவறாக புரிந்து கொண்ட அவர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். தனிப்பட்ட தேவனுடனான உறவு. அது மாத்திரமல்ல, சவுல் தேவனோடு பேசுவது மட்டுமல்ல, தேவன் சவுலோடு தனிப்பட்ட விதத்திலே பேசினார். இது நம்ம வேதத்துல என்ன வாசிக்கிறோம்? 9வது அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. 9:12.
அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். இந்த இடத்துல ஆண்டவர் சவுலோடு பேசுகிறார். நம்ம முதல்ல கேட்க வேண்டிய கேள்வி, நம்ம ஆண்டவரோட பேசுறோமா? அருமையான தேவனுடைய மக்களே, நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லக்கூடிய நான் இன்னைக்கு காலையில படுக்கையில எழுந்ததுல இருந்து என்னுடைய தகப்பனார்ட்ட நான் எத்தனை தடவை பேசியிருக்கேன்? நிறைய பேருக்கு ஜெபம் பண்றதே கஷ்டமா இருக்கு. தயவுசெய்து யோசித்து பாருங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கீங்களான்ட்டு. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் நம்மிடத்துல பேச தவறுவார்களானால் நம்முடைய இருதயத்தை அது எவ்வளவு வேதனைப்படுத்தும் இல்லையா? தேவைகளுக்காக ஜெபிப்பது இல்ல, அந்த உறவை நம்ம எதிர்பார்க்கறது இல்ல. பிள்ளை ஃபீஸ் கட்டும் போது மாத்திரம் நம்ம கிட்ட பேசினா எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. அது என்னுடைய பிள்ளை, என்னுடைய மகன், என்னுடைய மகள், ஆகவே என்னோடு பேச வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். இவர் என்னுடைய அப்பா அம்மா, அதனால நான் பேசுறேன்னு சொல்லி பேசுகிறேன். அது தனிப்பட்ட உறவு. இந்த இடத்துல சவுல் ஜெபிக்கிறார். இரண்டாவது, கர்த்தர் சவுலோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்? ஆனா நீ யாரும் ஒருத்தன் வருவான்பா, வந்து உனக்காக ஜெபிப்பான், அப்பொழுது உன்னுடைய பார்வை வரும், நீ பரிசுத்த ஆவியானவரால் நிரப்பப்படுவாய் என்று ஆண்டவர் பேசுகிறார். அது மட்டும் இல்ல, 16ஆம் வசனம் வாசிங்க, 9:16. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். சவுல் தேவனோடு பேசினார், தேவன் சவுலோடு பேசினார். இன்றைக்கு தேவன் நம்ம கிட்ட பேசுறாரா? இது முக்கியமான ஒரு காரியம். அப்போ பிரதர், இடி முழக்கம் மாதிரி வரல, வானத்துல இருந்து ஒளி வரல, நான் மேல இருந்து கீழெல்லாம் விழல, என் கண் பார்வெல்லாம் போல நல்லாதான் இருக்கேன், ஆண்டவர் என்கிட்ட பேசுறாரா? அருமையான தேவனுடைய மக்களே, இன்றைக்கு தரிசனங்கள் மூலமாக கர்த்தர் பேசுகிறார், இல்லைன்னா சொல்ல. அற்புதங்கள் மூலமாக பேசுகிறார், இல்லைன்னா சொல்ல. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சாக்கியம் என்னன்னா, ஆண்டவருடைய எழுதப்பட்ட வார்த்தை நம்முடைய கரங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. இதன் வாயிலாக தேவன் நம்மோட அனுதினமும் பேச வேண்டும் என்று விரும்புகிறார். நம்ம படிக்கிறோமா? படிக்கும் போது கர்த்தர் இதுல இருந்து பேசுகிறாரா? கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், நம்முடைய குடும்பத்திலே வைத்திருக்கக்கூடிய திட்டங்கள், நானும் நீங்களும் செல்ல வேண்டிய பாதை எது, அவருடைய சித்தம் என்ன, எல்லாவற்றையும் வெளிப்படுத்துவதற்கு ஆயத்தமா இருக்கிறார். அப்போ தேவன் நம்மோடு பேசுவது, நாம் தேவனோடு பேசக்கூடிய ஒரு ஐக்கியம். யோவான் 15ஆவது அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15:7. 15:7. ஆமா, 15:7. நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். தேங்க்யூ ஜான்சன். இந்த வசனங்களை படிக்கும் போது தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவை இயேசு கிறிஸ்து ஒரு திராட்சை செடியின் மூலமாக விளக்குகிறார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்கிறது எதுவோ அது செய்யப்படும். எவ்வளவு அழகா சொல்லிட்டார் இல்லையா? நீங்க ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்குள்ள இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஆண்டவரோட நம்ம பேசுறோமா? ஆண்டவருடைய வார்த்தையை நானும் நீங்களும் படிப்பதற்கு, தியானிப்பதற்கு, அதன் மூலமாக அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு எவ்வளவு டைம் ஒதுக்குறோம்? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். ஒரு பெரிய ஆசீர்வாதம் சவுலுடைய வாழ்க்கையில கிடைச்சு என்ன தெரியுமா? தேவனோடு தனிப்பட்ட உறவு. சவுல் தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டார் ஐயா. கமாலியேலுடைய பாதத்தருகே படித்தவர், மெத்த படித்தவர் உண்மைதான். சனகரிப் சங்கத்துல உள்ளவர் உண்மைதான். யூத ரோம குடியுரிமை பெற்றவர் உண்மைதான். அது எல்லாவற்றையும் பெரிய ஸ்லாக்கியம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவராக தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டார் ஐயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ரட்சிப்பை கொடுத்திருக்கீங்களா ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் படைத்த தேவனிடத்துல பேசுவதற்கு, அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடுவதற்கு ஸ்லாக்கியத்தை கொடுத்திருக்கிறேன்னு சொல்லி நம்ம அவருக்கு நன்றி செலுத்துறோமா? கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். இன்றைக்கு ராத்திரி நம்ம தியானித்த காரியங்களை கொஞ்சம் யோசித்து பார்க்கலாம். சவுல் தன்னை உணர்ந்து தன்னை அர்ப்பணித்தார், தேவனுக்கு கீழ்ப்படிந்தார். அதன் விளைவு தன்னிகரற்ற மாற்றம் பெற்றார். அந்த மாற்றத்துடைய முதல் படி என்ன தெரியுமா? தேவனுக்கும் சவுலுக்குமான தனிப்பட்ட உறவு. இன்னைக்கு ராத்திரி நம்முடைய உறவு எவ்விதமாக இருக்குன்னு சொல்லி நம்ம யோசிக்கலாம். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம்.
அமைதியாக. பரிசுத்த ஆவியானவர் இன்னைக்கு ராத்திரி நம்ம கிட்ட என்ன பேசுறாருன்னு கொஞ்சம் கவனிப்போமா? ஒரு மனிதனை சந்தித்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொடுக்கிறார் இல்லையா? சவுல் மாத்திரம் அன்னைக்கு தமஸ்குவுக்கு போற வழியில இயேசு கிறிஸ்துவை சந்திக்காவிட்டால் அவருடைய வாழ்க்கையின் சரித்திரம் வேற மாதிரி போயிருக்கும் இல்லையா? அனனியாவை குறித்து அநேக காரியங்களை படிச்சோம். இன்னைக்கு அனனியா மாதிரி நம்ம இருக்கிறோமா? சவுல்ட்டு ஆண்டவர் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்களை நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரே. உணர்ந்தார், முழுவதுமாக தன்னை விட்டுக் கொடுத்தார், அவருக்கு கீழ்ப்படிந்தார். விளைவு என்ன தெரியுமா? தேவனோடு உள்ள உறவு. அருமையான தேவனுடைய மக்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஸி ஷெட்யூல் மத்தியில தேவனுக்கும் எனக்கும் தனிப்பட்ட உறவு இருக்குதா? அந்த உறவிலே நான் வளர்கிறேனா தேய்ந்து போகிறேன்னு சொல்லி யோசித்து பார்க்கலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்ம கிட்ட பேசியிருப்பார். ஆனா நம்மள யாராவது ஒருவர் எல்லாரையும் தேவனுடைய கரத்துல கொடுத்து ஜெபித்து முடிக்கலாம். மகா இறக்கும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்திலும் சமூகத்துல ஆண்டவரே, இந்த நாளிலையும் நாங்கள் பவுல் ஆண்டவரே எப்படி உண்மை தேடினாரோ அதே போல நாங்களும் தேட விரும்புகிறோம். ஆண்டவர் எங்களை எல்லாரையும் உங்களுடைய சமூகத்துல திறந்தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, தேடின ஒவ்வொரு கண்களையும் ஆண்டவரே உண்மை கண்டடைந்தது. அதே போல நாங்களும் எங்கள் வாழ்க்கையில ஜெபத்துல எத்தனையோ நாட்கள் குறைவு இருக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அதை நாங்கள் உணரத்தக்கதாய் உன் வசனங்கள் எங்களோடு பேசிக்கினது ஐயா. ஆண்டவரே, எவ்வளவு படிப்பு இருந்தாலும், எவ்வளவு அறிவுகள், எவ்வளவு விருத்தி அடைந்திருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய ஞானம் பெரிதென்று எண்ணின அந்த பவுலுக்கு நீ காட்டிய அந்த வெளிச்சத்தின் மூலமாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினீர். அந்த தமஸ்குக்கு போகக்கூடிய வழியில அவர் உண்மை சந்தித்ததன் மூலமாக ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்டி ஆண்டவரே சுற்றமாய் அவர் உம் பக்கம் திரும்பி உன்னுடைய அன்பினால ஏவப்பட, உம்முடைய அன்பினால் நெருக்கப்பட ஆண்டவரே நீ காரணமா இருந்தது போல எங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீ காரணகர்த்தாவா இருக்கிறீர். ஆண்டவரே, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு காரணமா இருந்தாலும் சரி ஆண்டவரே உண்மை முன்னிறுத்த எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நாங்கள் ஏதோ ஒரு காரியத்தினால் ரட்சிக்கப்படுறோம், ஆனால் ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் முழுமையாய் கொடுக்கக்கூடிய இந்த வேத வசனமானது எங்களுக்கு என்று தெளிவுரை சொல்லிக் கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை புரியத்தக்கத வகையில ஆண்டவரே இந்த பவுலோட வாழ்க்கையிலிருந்து நாங்கள் நிறைய கற்றுக்கொண்டு வருகிறோம். அதற்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய அறிவும் உம்முடைய ஆற்றலும் ஆண்டவரே மிகப்பெரியது என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, பலருடைய ஆற்றல்களையும் அறிவுகளையும் பார்ப்பது ஆண்டவர் தவிர ஆண்டவரே உண்மையுடைய சமூகத்தை நாடி தேடுவது என்றது எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் உணரத்தக்க கர்த்தர் கிருபை செய்ததற்காக, அதற்கான ஒரு மேலோங்கி நிற்கக்கூடிய எண்ணங்களை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். உன் வசனம் எங்களுக்கு ஆதாரமாய் அமைந்ததுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் எங்கள் ஒவ்வொருத்தரையும் சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தவிர்ந்தது அண்ணன் சொன்னது போல நாங்கள் நிறைய நேரம் தவறு இருக்கிறோம். உம்முடைய தேவ சமூகத்துல தனந்தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்காதபடி நேரமின்மை என்று ஒரு காரணத்தை நாங்கள் சொல்லி இருக்கிறோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. ஆண்டவரே, தேவ சமூகத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே எங்களை ஒவ்வொருத்தரையும் புடமிட முடியாது. கர்த்தர் தாமே பரிசுத்த ஆவியானவர் மூலமா எங்களோடு பேசி ஆண்டவரை புரிய வைக்கும்படியா, ஜெபத்தை வீணடிக்காதபடி ஆண்டவரே நாங்களும் சந்திக்க நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்க கர்த்தர் கிருபை செய்யட்டும். உண்மை அசைக்க சேர்ந்த பலருக்கு நீ வெளிச்சத்தை காட்டியிருக்கிறேன் ஆண்டவரே. நீ எப்படி உண்மை பற்றி நொறுக்கவும் ஆண்டவரே உம்முடைய ஜனங்களை வதைக்கவும் தொடங்கின அந்த பவுலுக்கு நீ உன்னுடைய வெளிச்சத்தை நீ காட்டினது போல, நீ அவரோடு பேசினது போல எங்களுக்கும் இன்று வேதத்தின் மூலமாக எங்களோடு பேசிக்கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே. அதன் மூலமாக நாங்களும் நிச்சயம் பவுல் எப்படி உங்கள்கிட்ட உமக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தாரோ, உன் சமூகத்தில் நாடிக்கொண்டிருந்தாரோ அதே போல நாங்களும் நாட எங்களுக்கு உதவி செய்யும். உன் கரத்துல உங்களை ஒவ்வொருத்தரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த குழுவில் இருக்க ஒவ்வொருத்தரையும் சமூகத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால நாங்கள் ஜெபித்து ஒப்புக் கொடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.